பிரேம்குமாருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா உள்ளிட்டோருடைய நடிப்பில் 2018ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் 96. தமிழ் சினிமாவினுடைய காதல் காவியங்களில் காலத்துக்கும் அழியாத ஒரு திரைப்படமாக 96 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபேவரட்டான திரைப்படமாக இப்போ வரைக்கும் பலருக்கும் இருந்துகிட்ருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய பார்ட் 2 கூடிய சீக்கிரமாக உருவாக்க போவதாகவும் அதனுடைய ஸ்கிரிப்ட் வேலைகளில் இப்போது ஈடுபட்டு இருக்கிறதாகவும் பிரேம்குமார் சமீபத்திய மேடைகள்லாம் தெரிவிச்சிருந்தார். சமீபத்தில் ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் உலா வர ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, 96 பார்ட் 2 திரைப்படத்தினுடைய கதையை விஜய் சேதுபதி கேட்டார். இந்த தடவை த்ரிஷாவை தேடி அவர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான கதையமைப்பில் தான் இந்த கதை உருவாகுது. தன்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால இந்த 96 பார்ட் 2 நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி யோசிக்கிறாரு, தயங்குறாரு. அவர் நடிக்க போகிறதில்ல. அதனால் நடிகர் பிரதீப் ரங்கநாதனை 96 பார்ட் 2 விஜய் சேதுபதி நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க போகிறாரு பிரேம்குமார். அதுக்காக போயிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி உலா வந்துட்டு இருந்துச்சு. 96 ரசிகர்களை இது பல வகையில் அதிருப்திப்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இயக்குனர் பிரேம்குமார் அவருடைய சோஷியல் மீடியாவில் அந்த ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணி அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல இது ஒரு தவறான செய்தி. 96 படத்தில் நடித்த நடிகர்களை வைத்து மட்டும்தான் 96 பாகம் 2 எடுக்க முடியும். நடிகர் திரு பிரதீப் ரங்கநாதன் அவர்களை நான் அணுகியது முற்றிலும் வேறு ஒரு கதைக்கு. அதற்கும் 96 பார்ட் 2 படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாளுக்கு நாள் பெருகி வரும் தீங்கு விளைவிக்கும் இந்த பொய் செய்திகளை கையாள்வது மிகவும் கடினமாக உள்ளது. இதன் மூலம் உண்மையை சொல்ல அறம் சார்ந்த அச்சு மற்றும் ஊடக நண்பர்களை மீண்டும் நாடுகிறேன் அப்படின்னு சொல்லி 96 பார்ட் 2 பிரதீப் ரங்கநாதன்லாம் நடிக்கல. அதில் விஜய் சேதுபதி, த்ரிஷா மட்டும் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி இந்த விஷயத்தை ஃபேக் அப்படின்றதையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு.